வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். ஆண் ஜாதகம் 30/5/1981 பிறக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இவர் லக்னம் விருச்சிக லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் 7க்கு போயிடுறார். அவர் பிறக்கும்போது கேது தசை 4 வருஷம் 8 மாதம் 1 நாள். இப்போ நடக்கிறது செவ்வாய் திசை, சனி புத்தி. ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு சந்திரன் 6ல், மேசராசிக்காரர். மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம். லக்னாதிபதியும் ராசி அதிபதி ரெண்டுமே செவ்வாய் தான். அவர் போய் உட்காந்துருக்கிறது 7ல். ஐயா, ஒரு மேசராசி. மேசம் அப்படின்னு சொன்னாவே கோபத்துக்கு அதிபதி, ஆக்ரோஷக்காரரு, இது எல்லாமே உண்டு. அது இல்லாமல் செவ்வாய் போய் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. இதில் என்னென்னா 10 கூடையவரும் இதில் உட்காந்துருக்காரு, அதாவது 7ல் மனைவி ஸ்தானத்தில். இவருக்கு மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌரவம் அந்தஸ்தோட மனைவி வந்திருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் கல்யாணம் விரைவில் கல்யாணம் ஆயிரும், சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும், பெண்ணே தேடி வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திடீர் கல்யாணமாக கூட இருக்கும். இவருக்கு இந்த 6ல் சந்திரன் இருக்கிறது. அது யார் அப்படின்னா 9ஆம் வீட்டுக்காரரு 6ல் போயிடுறாரு. அந்த 6ஆம் வீட்டுக்காரரு 7க்கு போயிடுறாரு. சரி, இப்போ இவர் 6ஆம் வீட்டில் இவர் சந்திரன் இருக்கும்போது இவருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கும். தண்ணி இப்போ சேராது அப்படிங்களா? தண்ணி சேராது. தண்ணி மாற்றி குடித்தாருன்னா சளி பிடிச்சிக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம். ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் அடக்கி விட்ருவார். அவர் பிடிச்சிட்டு வந்த முயலுக்கு 3 கால்னு சொன்னால் நம்மளாம் ஒத்துக்கணும். ஆமாம் 3 தான் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க 4 கால் அப்படின்னா அவருக்கு வந்துடும். எப்படியா நீங்கள் 4ன்னு சொன்னீங்க, 3 தானே அப்படின்னு சொல்லுவார். எந்த பொருளையும் துருவி பார்க்கக்கூடியவர். ஒரு பொருளை கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஏதுன்னு உடச்சி பார்த்துருவார். அது குழந்தையிலேருந்தே அந்த மாதிரி பழக்கம். ஒரு துணி எடுக்கிறதுக்கு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா, அதுவும் பொம்பளைங்களாக இருந்து பெண்ணாக பிறந்து விருச்சிக லக்னத்தில் ஒரு பொண்ணாக பிறந்து அந்த பொண்ணை ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனால் ஜவுளி கடைக்காரன் ஓனர் அவன் பாட்டு பேச வருமா, அந்த துணி எடுத்து போகிறோம், இந்த பொம்பளை எப்படா வெளியே போவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அங்கே இருக்கிற துணி எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க, ஆனால் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கடைசியாக ஒரு கெட்டுப்போன துணியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கிழிஞ்சு போயிருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் அவன் புருஷன் கிடைக்க, ஏங்க இது கிழிஞ்சு போச்சுங்க. ஏய், காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் நீ எடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன தான் எடுத்தேன், இது தாங்க எடுத்தேன், அதுவும் பாருங்கள் கிழிஞ்சு போச்சு. அடுத்த நாள் மறுபடியும் போவாங்க. அவங்க கடைக்காரனுங்க சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு அங்கேயே ஒரு ரூம் போட்டு புருஷன் பண்ணாட்டி அங்கேயே தங்க வச்சு அடுத்த நாள் காலையில் துணி எடுனா அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் துணி எடுப்பாங்க அவங்களாம் 2 நாளைக்கு. அந்த மாதிரி எந்த பொருளும், ஒரு காய்கறி கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு பொருளை துருவி எடுக்கக்கூடியவர்கள். இவங்களையெல்லாம் கொண்டு போய் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு சொன்னால் இவர்கிட்ட சொன்னால் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவார் ஈஸியாக. ஏன்னா நோண்டி எடுக்கிறவர். இவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தாச்சுன்னு சொன்னால் துப்பறிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை போட்டுருவாங்க. நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அது இதுன்னு நோண்டிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆள். இவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி. ஆனால் இவருக்கு 9ஆம், அதாவது 11ஆம் வீட்டில் புதன் வீட்டில் குரு சனி. இவருக்கு 4ஆம் வீடு சுகம். அதுவும் போய் எங்கே உட்காருது, 11ல் உட்காரு. புதன் வீட்டில் குரு புதன் அங்கே சேர்றாங்க. அது இல்லாமல் இவருக்கு 8ல் புதன் இருக்கார். இவருக்கு பார்த்திங்கன்னா கடவுள் சிந்தனை, இந்த மாதிரி ஆன்மீக பணிக்கு இவர் போயிடுவார். அந்த மாதிரி ஒரு அம்சம் இவருக்கு இருக்குது. அடுத்தது இவருக்கு 6ஆம் வீட்டுக்காரர் போய் 7ல் உட்காருது. இவருடைய மனைவி வேலைக்கு போகணும். அது இல்லாத 10ல் இருக்க கௌரவம் அந்தஸ்தை கொடுத்துருவாங்க. இவர் மனைவி கிட்ட இப்போ ஐயா சொன்னார், ரவிச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி
இவர் சரி சரின்ட்டு போனேன். இவருடைய எண்ணம் பூரா மனைவியை நோக்கியே இருக்கும். மனைவி எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிடுவார். மனைவிக்கு சொன்னால் மந்திரம் இல்லை. அந்த மாதிரி தான். 3ல் கேது இருக்கார். 3ல் கேது இருக்கிறதும் ஒரு இது தான், கடவுள் பணி, இறை பணி வரும் இவருக்கு. 3ஆம் வீட்டுக்காரு பார்த்தீங்கன்னா 11க்கு போயிடுறாரு. 4ஆம் வீட்டுக்காரும் 11க்கு போயிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிற இடம் தான் சரியில்லை. 8ல் போய் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது 5 குரு. குருவும் வந்து லாபத்துக்கு போகிறாரு. இவருக்கு 2, 5 வந்து லாபத்துக்கு போகிறது அதிர்ஷ்டம். ஆனால் இவங்க 11ஆம் வீடு போய் 8ல் உட்காருது தப்பு. வாயில கொடுக்கும், மற்றபடி வந்து ஒரு நல்ல ஒரு புகழை கொடுக்காது. ஏன்னாக்கா இப்போ 11ஆம் வீட்டுக்கார் 8க்கு போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் வெளியில் போனார்னா நல்லா இருப்பார். வெளி இடத்துக்கு போனார்னா நல்லா புகழை அடைவார். அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10. 9ல் ராகு. அந்த சந்திரனும் போய் 6க்கு போயிட்டார். பூர்வ புண்ணியத்தினால ஒரு லாபமும் இல்லை. வில்லங்கம் வம்பு வழக்கில் தான் அந்த நிலம் இருக்கும் இவருக்கு அதில் ஒரு ஈடுபாடே இருக்காது. நிலம் ஆனால் இருக்கும், வம்பு வழக்கில் இருக்கும். அவர் நிலம் வந்து பாம்பு மாதிரி நீளமாக இருக்கும். அவர் நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு புத்து இருக்கணும். அந்த மாதிரி தான் இருப்பார். இப்போ நடக்கிறது செவ்வாய் திசை, சனி புத்தி. செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் நடத்திட்டு இருக்கார், லக்னாதிபதி தான். சனிங்கிறது 11ல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சனி வந்து 3, 4 குடையவர். அவர் லாபத்தில் உட்காந்துருக்கார். ஆனால் லாபத்துக்கு அதிபதி சரியில்லை. அதனால் பெருசாக எதுவும் சம்பாதிக்க மாட்டார். இது என்னுடைய கணிப்பு.